Welcome to Money Management Channel. Last week பொறுத்த வரைக்கும் Nifty 50 பெரிய மூவ்மெண்ட் இல்லாம பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி மாறி மாறி ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. குளோபல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மார்க்கெட்டுக்கு இப்ப சப்போர்ட்டா இல்ல. இஸ்ரேல் ஈரான் வாரால ஆயில் பிரைஸ் ஆகட்டும் குளோபல் சிச்சுவேஷன் எல்லாம் நெகட்டிவா இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான டைரக்ஷனை எடுக்க முடியாம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாத்தி மாத்தி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 இயரா ஐடி செக்டர்ஸ் வந்து ஹெவியா பாதிக்கப்பட்டிருக்கு. ஐடி செக்டரோட ஃபியூச்சர் வந்து வரப்போற நாட்கள்ல இந்த குளோபல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டா செட் ஆகுது, இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா ஐடி செக்டர் வந்து ஒரு முக்கியமான செக்டரா இருக்கும். பர்டிகுலரா வந்து நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமியை ரீச் பண்றப்ப 2027ல ஐடி செக்டரோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 2030க்குள்ள நம்ம 350 பில்லியன் அதாவது இப்ப இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டை விட அப்படியே டபுளா ஐடி செக்டரோட எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி வந்து அபரிவிதமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இது ஐடி செக்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து பூஸ்ட் அப் பண்ணுமா இல்ல இது வந்து நெகட்டிவா போகுமா அப்படிங்கிறது நீ வரப்போற நாட்கள்ல நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு கிளியரா ஐடியா கிடைக்கும். எது எந்த வகையில இருந்தாலுமே ஐடி செக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து தவிர்க்க முடியாததா இருக்கும். அதனால ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குவாலிட்டியா கம்பெனிஸ் வந்து நம்ம ஹோல்டிங்ஸ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அது எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்டாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. பர்டிகுலரா நம்ம ஐடி செக்டர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிற இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, எல்டிஐ, மெயின்ட்ரி, டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ கம்பெனிஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். விப்ரோ கம்பெனியை பத்தி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்படி வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 10,000 ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட கார்பரேட் ஆக்ஷன்ஸ் மார்க்கெட்ல எப்ப இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம இருக்குதோ அந்த மாதிரி டைம்ல இவங்க பைபேக் ஆஃபர் பண்றதாகட்டும், டிவிடெண்ட் கொடுக்கறதாகட்டும், ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கம்பெனியை வந்து பைபேக் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசிஎஸும் பைபேக் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த பைபேக் ஆஃபர் பண்றப்ப காமனா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக்ல கூடிய சீக்கிரம் வந்து விப்ரோ ஷேர் வந்து பைபேக் ஆஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய புரோக்கரேஜஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ விப்ரோ கம்பெனி வந்து அபிஷியலா இதை பத்தி எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. லாஸ்ட் 6 மந்த்தா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம லோயர் லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இவங்க வந்து பைபேக் ஆஃபர் பண்றத ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல நியூஸ் கொடுத்திருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது 2023ல வந்து ஆல்ரெடி இவங்க பைபேக் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த பைபேக்ல காமனா நம்ம மிஸ்டேக் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க இந்த டைம் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது விப்ரோ கம்பெனில அப்படின்னா நீங்க வந்து பைபேக் ஆஃபர் பண்றப்ப இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. விப்ரோ ஷேர் மட்டும் இல்ல, எந்த கம்பெனி இப்ப டிசிஎஸ் இருந்தாலும் சரி, அதர் எஃப்எம்சிஜி கம்பெனில எந்த கம்பெனிஸா இருந்தாலும் பைபேக் ஆஃபர் பண்றப்ப நீங்க வந்து ஒரு சில காமன் மிஸ்டேக் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி விப்ரோ ஸ்டாக்கை வந்து 2 டிமேட் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணியிருந்தேன். சோ அப்ப அவங்க பைபேக் ஆஃபர் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,000 கோடிக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதுவும் வந்து அவங்களோட கேபிட்டல் ஆஃப் கம்பெனில 4.91% வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. என்னோட மெயில் இண்டிகேஷன்ல வந்து நான் அப்போ வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து 500 ஷேர்ஸ் வச்சிருந்தேன். 116 ஷேர் வந்து பைபேக் ஆஃபர் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ இதுல எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னா அப்ப பிரைஸ் வந்து 382 ரூபாயா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 445 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணாங்க. ஒரு ஷேருக்கு வந்து 63 ரூபாய் கிடைச்சிச்சு. டோட்டலா எனக்கு வந்து ஒரு 7,300 ரூபாய்க்கு பக்கமா ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. இந்த பைபேக்ல கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே வகையில தான் வந்து எனக்கு வந்து இன்டிமேஷன் பிரகாரம் 116 ஷேரை வந்து நான் பைபேக்ல அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு கிடைச்ச அந்த பிளஸ் 7,000 ரூபாயில வந்து அடிஷனலா வந்து ஒரு 20 ஸ்டாக்குக்கு பக்கமா என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து நான் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நார்மலா வந்து அவங்க கொடுக்குற இன்டிமேஷன் பிரகாரம் 35% வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்ன மெயில் பிரகாரம் நான் அப்ளை பண்ணதுல எனக்கு கிடைச்சிச்சு. இதை நீங்க இப்படி பண்ணாம பைபேக்ல வந்து உங்களுக்கு மெயில் இன்டிமேஷனே வந்தாலும் இன்னொரு அக்கௌண்ட்ல வந்து நான் டோட்டலா 140 ஸ்டாக் வச்சிருந்தேன். அந்த 140 ஸ்டாக்கையும் வந்து அப்போ என்னோட இன்டிமேஷன் பிரகாரம் இல்லாம 140யுமே வந்து பைபேக்ல அப்ளை பண்ணலாம். அதுல எனக்கு அக்செப்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 108 ஷேரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் வந்து வெறும் 32 ஷேர் தான் இருந்துச்சு. ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 77% இருந்துச்சு. இது வந்து எல்லாத்துக்கும் ஆஃபர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல.
ரீட்டைல் பர்சனா இருக்கிற பர்டிகுலரா வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு கீழே வச்சிருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஷேரையுமே பைபேக்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லா ஸ்டாக்லயும் நடக்க வரல, ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி நடக்குது. எனக்கு 140 ஷேர்ல அவங்க 108 ஷேரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வெறும் 32 ஷேர் தான் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா என்னால 14 ஷேர் வந்து ஆட் பண்ண முடிஞ்சு. ஸோ உங்களோட மெயில் இன்டிமேஷனை மட்டும் வச்சு அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்கை மட்டும் நீங்க அப்ளை பண்ணாம உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒருவேளை அவங்க மெயில் இன்டிமேஷன் பிரகாரம் இருக்கிற ஷேர் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் ஷேரை வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் எல்லா ஷேரையும் வந்து அக்செப்ட் பண்ணா நமக்கு அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் தான் அமையும். ஸோ இப்படி வந்து நீங்க பைபேக்கை யூஸ் பண்ணுங்க. விப்ரோ ஷேர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு கம்பெனி வந்து பைபேக் ஆஃபர் பண்ணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை எக்ஸ்ட்ரா அக்செப்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா தான் அது அமையும். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லாஸ்ட் 6 மந்த்தா பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்குன்னு சொன்னா. ஏன்னா இதுக்கு மெயினான காரணம் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் அட்ரிஷன் ப்ராப்ளம் இது எல்லாமே இருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா HCL வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்ற வகையில சேலரி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரிவார்டு இது எல்லாமே இவங்க ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இவங்க 66 கம்பெனிக்கு மேல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 2.5 லட்சத்துக்கு மேல எம்ப்ளாயி இருக்காங்க. யூஎஸ் யூரோப் மார்க்கெட் வந்து இப்போ ஓல்டு மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லாதனால இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஐடி செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. விப்ரோ மட்டும் கிடையாது, ரிமைனிங் இருக்கிற எல்லா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸும் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஐடி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க டாலர் ரெவென்யூ பிசினஸா இருக்கிறது ஒரு அடிஷனல் பாயிண்டா தான் பார்க்கிறோம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் விப்ரோ மட்டும் இல்லாம ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே 20 to 40% வரைக்கும் எல்லாமே கரெக்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு. உண்மையாமே வந்து இது 1 இயருக்கு கூட இப்படியே வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஐடி செக்டர் இல்லாம வரப்போற நாட்கள்ல எந்த ஒரு செக்டர்ஸும் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க கார்பரேட் ஆக்ஷன்ஸ், டிவிடெண்ட், போனஸ், ரைட்ஸ் இஷ்யூ, ஸ்பிளிட் இந்த மாதிரி இது ஸ்ட்ராங்கா எடுக்கிறதுக்கு காரணம் இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் 73% வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. எஃப்ஐட்ட ஒரு 6% இருக்கு, டிஐட்ட ஒரு 10% இருக்கு, பப்ளிக்ட்ட ஒரு 10% இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எந்த ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸையும் இவங்க ஈஸியா எடுக்க முடியுது, டெசிஷனையும் எடுக்க முடியுது. அதுதான் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறோம். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் விப்ரோ மட்டும் இல்லாம ரிமைனிங் இருக்கிற ஐடி செக்டர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, HCL, TCS, LTI, மெயின்ட்ரி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லீடரா இருக்கிற கம்பெனிஸ் தான். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இந்த 6 கம்பெனியுமே இருக்குது. லாஸ்ட் இயர் எனக்கு டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்த செக்டர்ல டாப்ல இருக்குது ஐடி செக்டர் கம்பெனிஸ். இதுல நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்த கம்பெனின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், TCS இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 6 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 28.89 இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇ ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ கம்பெனி தான் ரிமைனிங் ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜி, LTI, மெயின்ட்ரி, டெக் மஹிந்திரா இதை விட கம்மியான பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து இமீடியட்டா நம்ம ரிட்டர்னை கொடுக்க சொல்ல வரல. ஒரு 5 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாம் ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி ஒருவேளை பர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா கூட இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து ஏதோ ஒரு ஸ்டெப், இப்ப டிவிடெண்ட் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், அதே மாதிரி பைபேக் இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்னால ரீட்டைல் பர்சனும் சரி இதோட ஷேர் ஹோல்டர் வந்து பெனிஃபிட் ஆகிற வகையில் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விப்ரோ கம்பெனியில் ஒன்னும் ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கல, கூடிய சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வகையில தான் இப்ப நியூஸ் வந்து இப்ப ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனில நம்ம எஸ்ஐபிலயோ லம்சம் மோட்லயோ கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நீ வரப்போற நாட்கள்ல வரப்போற ரிசல்ட்ஸ் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபால் ஆகும். அந்த மாதிரி டைம்ல வந்து எஸ்ஐபிலயோ லம்சம்லயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, LTI, மெயின்ட்ரி, TCS, HCL இது எல்லா கம்பெனிஸுமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. நான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதுல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஐடி செக்டர் கம்பெனிஸ் மார்க்கெட் லீடரா இருக்கிற இந்த கம்பெனிஸ்ல
உங்களோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, எது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.